ஹாய், ஹலோ, வெல்கம் டு அவர் சேனல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸாக நடந்த தமிழ் மொழி தேர்வு, அதாவது தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்து வச்சுருக்காங்க நிறையா இதில். ஸோ அதோட கொஷின்ஸ் தான் இதில் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து எப்படின்னா, உங்களுக்கு ஒரு மாடல் மாதிரி ஓகேங்களா, எந்த மாதிரிலாம் கொஷின்ஸ் கேட்குறாங்க அப்படிங்கிறத நீங்கள் ஒரு ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். அதுக்காக தான் இது வந்து அப்லோட் பண்ணுறேன் ஓகேங்களா. ஸோ இதை முடிஞ்ச அளவுக்கு நீங்களே கொஷின்ஸை வந்து வாயால் படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெட்டராக இருக்கும் ஓகேங்களா. ஸோ நான் இதில் சொல்கிறேன், இதுமாரி நிறைய ஃபைல் வச்சுருக்கேன். அது எப்படி இதில் அப்லோட் பண்ணுறதுன்னு தெரில. வீடியோவாக எனக்கு கொஞ்சம் பண்ணுறதுக்கு தெரிகிறதுனால நான் ட்ரை பண்ணுறேன். உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. நான் அடுத்த வீடியோஸ்லாம் ஒன் பை ஒன்னாக நான் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணுறேன் ஓகேங்களா. ஸோ இது வந்து எப்படி வந்து இப்போ நியூ சிலபஸ் படி எப்படி வந்து கொஷின்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, எப்படி வந்து கேட்பாங்க அப்படிங்கிற மாதிரி தான். ஏன்னா இந்த நியூ சிலபஸில் நமக்கு ஃபுல்லாக வந்து 85 கொஷின் கிட்டத்தட்ட நமக்கு ஃபுல் கிராமர் இந்த மாதிரி தான்ங்கும்போது, ஸோ இதை நம்ம பார்த்து வச்சுக்கிறது ரொம்ப நமக்கு பெட்டராக இருக்கும். ஸோ இது கொஷின்ஸ்லாம் ஈஸியாக இருந்தாலும் நிறைய கன்ஃப்யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதான் இந்த இதில் இந்த கிராமர் இந்த மாதிரி இதில். ஸோ நீங்கள் அதில் நல்லா தெளிவாக இருக்கணும். இதில் மனப்பாடம் தேவை ரொம்ப அவசியம் இருக்காது. பட் தெளிவு இருக்கணும் இதில். அதை மட்டும் நல்லா புரிச்சுக்கோங்க இதில் ஓகேங்களா. ஸோ ஆல்ரெடி ஒரு 5 கொஷின்ஸ் போயிடுச்சு ஓகேங்களா. ஸோ நான் 6லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ ஓமை தொடர்கள். ஸோ இன்னொரு கொஷின் சொல்லணுன்னா, இது எல்லாமே புக்கிலேருந்து தான் எடுத்திருக்காங்க மேக்ஸிமம் ஓகேங்களா. இதுக்கு முன்னாடி நடந்த எக்ஸாம்ஸில் நடந்த எல்லாமே புக்கில் இப்போ ஒரு ஒரு லைன் பொருந்தாத கேளுங்க, இல்லை அந்த வரிசையை கரெக்டாக எழுதுங்கன்னு சொல்கிறது கூட புக்கிலேருந்து தான் எடுத்திருக்காங்க நான் பார்த்த வரைக்கும். ஸோ அதனால் புக்கு ஓரளவுக்கு நல்லா வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணாலே போதும், சிலபஸ் வைஸாக ஓகேங்களா. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்கும் தன்வினை தொடரை கண்டறிக. இது வந்து அகமது நேற்று வந்தான். வந்தானுங்கிற தன்வினை தான். ஸோ மற்றதெல்லாம் வந்து வேறு வேறு இது ஓகேங்களா. இங்கே பாருங்கள், பறவை இல்லாத உலகில் மனிதன் வாழ முடியாது. இது கொஷின் என்ன, சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல். இது வந்து நம்மளுடைய புக்கிலே இருக்குது. ஸோ புக்கில் இருக்கிற லைனும் எடுத்திருக்காங்க. அடுத்தது பாருங்கள், குறள் இன்பத்தில் திளைக்காத தமிழன் உண்டோ. இது வந்து ஒரு பாடல், அதாவது செய்யுள் பாடலில் இந்த லைன் வரும் ஓகேங்களா. அதையும் தான் எடுத்திருக்காங்க. ஸோ முக்கால்வாசி புக்கிலேருந்து தான் கொஷின்ஸ்லாம் எடுத்திருக்காங்க ஓகேங்களா. அடுத்து வந்து அகர வரிசை எப்படி எழுதுக. அதில் வந்து இதில் ஆன்சர் கொடுத்துட்டதுனால நான் பெருசாக விரிவாக்கமாக கொடுக்கல. நீங்களே வந்து படித்து பாருங்கள் ஓகேங்களா. அதுக்கு தான் இதை நான் கொடுக்குறேன். ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ் வேணும்னா நீங்கள் கமெண்ட்டில் சொன்னீங்கன்னா நான் அடுத்ததுலேருந்து ஓரலாக வந்து நான் சொல்லி பண்ணுறேன். பட் எல்லாத்துலேயுமே ஆன்சர் இது பண்ணியிருக்காங்க ஓகேங்களா. அதேமாரி வேர்ச்சொல் வந்து நிறைய வந்து கேட்டிருக்காங்க. ஸோ வேர்ச்சொல்லெல்லாம் வந்து கன்ஃப்யூஸ், உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் கன்ஃப்யூஸ் ஆகலோ அதெல்லாம் வந்து கிளியர் பண்ணி நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க. இட்ஸ் பெட்டர் ஓகேங்களா. ஸோ அடுத்த கொஷின்ஸ் எல்லாம் நீங்களே படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன்.